பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கிய கட்சிகளா இருக்கிற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைங்கிற விஷயத்துல அவங்க உடஞ்சு கிடக்குறாங்க. அதே போல பாமகலையும் இப்படியெல்லாம் எல்லா கட்சிகளும் பலவீனமாகனால திமுகவுக்கு தான் வாய்ப்புன்னு பேசுறாங்க. ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க, அப்படி தோணும். ஆனால் இப்பொழுது இன்று இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க. ஆச்சா, உடையிறது 1 2ஆகிறதும் 2 1ஆவதும் 1 4ஆவதும் 4 1ஆவதும் இயற்கையினுடைய விதி. அது எந்த கட்சியும் இன்னைக்கு உடைஞ்சது போல இருக்கலாம், நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம், ஒன்றாகிறது 2ஆகலாம். ஆனால் 2026 கள நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சிக்கான கலநிலவரம் தான். விஜயோட கூட்டணி ஒருவேளை அமைக்கிறது மத்திய அரசோட அந்த மத்திய அரசு தாவிக்க அந்த இதுல எடுத்துக்கலையே, மத்திய அரசு நிராகரிக்கிறார். அதனால் மத்திய அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சேர்த்து சட்டமன்ற தேர்தலுங்க. தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறது, இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது. எனவே அதுக்குண்டான அரசியல் சூழல் மத்திய அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான சூழ்நிலை எதுவோ அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்துல அந்த விமான நிலைய பெயர்லாம் இது பண்ணி ஒரு சர்ச்சையா பேசியிருந்தாரு. இந்த சீமான் என்ன சொல்றாருன்னா 2 பேரும் தேவையில்ல, பாண்டியன் நெடுஞ்செழியன் அவரோட பேரை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. ஓகே, என்ன பண்ண சரி. அதாவதுங்க, நீங்க 1997 அப்பொழுது அதுக்கு முன்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்களோட பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது 95 கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேளாளர் மத்தியில் எழுச்சி வந்தது. ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வெடித்தது. எனவே அந்த மக்களை கூல் பண்ணணும், சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சுந்தரலிங்கனார் பெயரில் விருதுநகர் மாவட்டத்தை மையமாக வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அதை அவங்க அறிவித்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. அதனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 96 திமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சது. அவர்கள் அமலாக்கல். அதுக்கு பிறகு நாங்கள் போராட்டம் நடத்தி 97ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விருதுநகரை மையமாக வைத்து சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதுவரையிலும் பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் அதாவது போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது, மாவட்ட கழகங்கள் இருந்தது. ஆனால் சுந்தரலிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திர போராட்ட தியாகி, வீரபாண்டிய கட்டபொம்மனோடு இருந்தோடு மட்டுமல்ல, அவர் தற்கொலைப்படையாக செயல்பட்டு அவர் தன்னுடைய உயிரை நீத்தவர். அவருடைய பெயரை வைத்ததை கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. அதை பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது, பெயரை நீக்கணுக்காக. அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியினுடைய தலைவரும் பெயர் வைக்கக்கூடாது, போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது, பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஓட்டக்கூடாது, எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் சிலைகளும் வைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் தலைவர் மூப்பனார்லாம் இருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, அப்படி செய்ய வேண்டாம், சுந்தரலிங்கத்தோட ஒரு பேர் தானே கேட்குறோம், இமானுவேல் பேரில் ஒரு மாவட்டம் வைங்க, சுந்தரலிங்கத்தில் ஒரு போர்க்கிட்டு பாக்கி நீங்கள் 6 பேர் வச்சுக்கணும்னு சொன்னேன். இல்லைங்க, நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ நான் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது, எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சூட்டக்கூடாது, எங்கு சிலை எங்கே வைக்கக்கூடாது, எல்லா சிலைகளையும் கொண்டு போய் இதில் தான் வைக்கணும், எக்ஸிபிஷன் இதாக வைக்கணும்,
மியூசியம் தான் வைக்கணும் தான் முடிவெடுக்கப்பட்டது ஆச்சுங்களா. மியூசியத்தை அருங்காட்சியகத்தை தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இதுக்கு வந்து திடீர் வந்து அந்த கிளப்பணும். ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது, அன்னைக்கு வந்து முடிவெடுக்கப்பட்டது, அது இவருக்கு தெரியுமில்ல. அன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் அம்மையார் ஜெயலலிதா இடத்துல 2011 பேசுகின்ற பொழுது கூட இந்த பிரச்சனைலாம் வந்தபோது அவங்க மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் சொல்கிறேன். அப்போவே வந்து இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் வந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆச்சா. ஆனால் அதை மீண்டும் அது வந்து கிளப்புறது நியாயம் இல்லை, சரியில்லை. தமிழ் மக்கள் இப்போ வந்து கௌரவ கொலை பயன்படுத்தி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அவசியமற்றது. அதனால வந்து அதை வந்து இது மீண்டும் கிளப்புறது எந்த விதத்திலும் சரியானதா தோணலை. 1998 அனைத்து கட்சி அக்டோபர் மாதம் 25, 26 நடந்ததுங்க. செக்ரட்டரியேட் தான் நடந்தது. அதனால வந்து முதல்ல சிலை வைக்கிறது, எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? எல்லா சாலைகளுடைய இருக்குதுல்ல, கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து இங்கிருந்து நீங்கள் மதுரையில் இருந்து போடி கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சுருக்கிறாங்க? எல்லா சிலையும் எடுக்கலாமல்ல. மதுரைக்குள்ள இத்தனை சிலை, மதுரைக்குள்ள வந்து மிஜிரா கோட்ஸ் பக்கத்தில் வந்து இருந்த சிலையெல்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? முதல்ல வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது சொன்னால் அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எடுத்து அதை வந்து சரி செய்யணும். அதை ஃபாலோ பண்ணாமல் அவர் ஒரு இஷ்டம் போல் பண்ணக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும். முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் படித்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பிரச்சனை போராடுறாங்க. வேலை கிடைக்காம பசியோடு பட்டினியோடு கண்ணீர் வடிக்கிறாங்க பெண்கள். அதுக்கு பதில் சொல்லணும். 2026 நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம், அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்ற கொடுப்போம்னு சொல்லணும். அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க. சமூகத்தை வந்து பார்க்குற போது, அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய வாழ்வுனா, இப்போ நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு 300 வீடு இருக்குதுன்னு சொன்னால் 300 பெண்கள் வந்து நிற்கிறாங்க. ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமயத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து உடல்நிலை கெடுத்துக்கிறாங்க, பொருளாதாரம் அழியுது. இதையெல்லாம் பற்றி பேசலாம். நான் வந்தால் மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள், சிலை, இந்த விஷயத்தில் ஏற்கனவே முடிவுபடப்பட்டது. இது வந்து பொதுவான பெயர்களில் அழைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க. அதே 1998 அக்டோபர் 25, 26 அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவுபடி தமிழ்நாடு இருக்கிற அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சிருங்க, எந்த பெயரும் இடாதீங்க, அந்த முடிவுக்கு வாங்க. உடனே போக்குவரத்து கழகத்துக்கு பேர் மாத்திட்டாங்க. பேர் மாத்தலைங்க, பேர் எடுத்துட்டாங்க, எல்லாமே எடுத்துட்டாங்க. அதாவது ஒன்னொன்னா சிலைகள் எடுத்துருக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டா. இந்த அதாவது இது ஒரு வியாதியா இருக்குதுங்க. மக்களுடைய வாழ்வாதாரம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவதற்கு பதிலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போகிறது தான். மக்களை பிழைப்படுத்தக்கூடியதும், சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட்டு பாலிட்டிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது.